எது உங்க கையில கொடுக்கப்பட்டுச்சோ சின்சியரா இருங்க, உண்மையா இருந்தீங்கன்னா கை ஆளுகை செய்யும். வாசிப்போம். 12:24. ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை, அதான் ஜாக்கிரதைகளுடைய கை, அதுக்கு ரிவார்டு உண்டு. ஜாக்கிரதையுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். ஜாக்கிரதையாக வேலை செய்கிறோம், பிறனுடைய காரியமாக இருந்தால் கூட ஜாக்கிரதையாக வேலை செஞ்சோம்னா கொஞ்ச நாளில் உங்கள் கையில் காரியங்கள் இருக்கும், செல்வத்தை ஆளக்கூடிய ஆளாக இருப்பீங்க. அதனால தான் சொன்னார், மற்ற பிறனுடைய காரியத்தில் உண்மையாக இல்லைன்னா உங்கையில் யார் கொடுப்பாங்கன்னாரு. என்ன செஞ்சாலும் ஜாக்கிரதையாக டெலிஜெண்டாக செய்யுங்க, அதுக்கு ரிவார்டு உண்டு, பலன் உண்டு. நீதிமொழி 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யன் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். சரியான மனுஷன், உண்மையான மனுஷன், டெலிஜென்ட்டாக இருக்கிற மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் இருக்கு. ஒரு டிரான்ஸ்லேஷன் போடு, தமிழில் போடு. உறுதியான மற்றும் விடாமுயற்சியுடன் கூடிய உழைப்பு பலன் அளிக்கும். விரைவில் பணக்காரன் ஆகும் திட்டங்கள் ஏமாற்று வேலைகள். பைபிள் சொல்லுது, சீக்கிரமா பணக்காரன் ஆகலாம், வேலையே செய்யாம குறுக்கு வழியில் சம்பாதிச்சு நினைச்சீங்கன்னா அது ஏமாத்து வேலைன்னு சொல்லுது. உண்மையான மனுஷன் கர்த்தரை நம்பி சரியா வேலை செய்யறான்னா அவனுக்கு ரிவார்டு உண்டுன்னு இருக்கு. ஒரு ரூத்து புத்தகம் தெரியும். நகோமி பெத்லேகமை விட்டுட்டு மோவாபிய தேசத்துக்கு போறா. அங்கே போய் வீட்டுக்கார் செத்து போயிறாரு. வீட்டுக்கார் செத்தது மட்டுமல்ல, அவளுடைய 2 மகனும் செத்து போயிறாங்க. ஒரு மகள் ஒரு பால், இன்னொருத்தி ரூத்து. திரும்பி சொந்த ஊருக்கு போகணுன்னு நினைக்கிறா. அப்போ மருமகளை பார்த்து சொல்கிறா, ஏம்மா உங்கள் வீட்டுக்கும் உங்கள் தெய்வத்துக்கும் திரும்பி போங்கிறா. இன்னுமே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளை பெற்று உங்களுக்கு கொடுக்குறவளுக்கு அவ்வளோ நாள் காத்திருக்க முடியாது. அந்த காலத்தில் கலாச்சாரம் அப்படித்தான். அன்னை இறந்துட்டாருன்னா அன்னை மனைவியை தம்பி கல்யாணம் பண்ணணும். வயசுலாம் வித்தியாசம் கிடையாது. பண்ணி அண்ணனுடைய வம்சத்தை அங்கே நிலைத்திருக்க பண்ணணும், அதுக்காக பண்ணுறது. அதனால் இன்னுமே நான் கல்யாணம் பண்ணி பிள்ளை பத்து சான்ஸு கிடையாதும்மா, நீங்கள் போங்கன்னு சொன்ன உடனே ஒரு பால் அத்தை முத்தம் குஞ்சு போகிறா. வாசிங்க ரூத்து 1:14 15. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாக அழுதார்கள். ஒரு பால் தன் மாமியை முத்தமிட்டு போனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். கரெக்டாக டெலிஜென்ட்டாக உறுதியாக மாமியாவை பற்றி கொள்றா கீழே. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்தினிடத்திற்கும் தன் தேவரிடத்தில் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றான். ஜனத்தினிடத்திற்கும் தேவனிடத்திற்கும். சில மக்கள் பாவிகளோட இருந்தனா பாவி மாதிரி இருப்பாங்க, சில மக்கள் சச்சு மக்களோட இருக்கும் சச்சு மக்கள் மாதிரி இருப்பாங்க. எந்த கூட்டத்தில் இருக்காங்களோ அந்த கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்குவாங்க. இவ நகோமிட்ட இருக்கிறவரை இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை கும்பிட்டா. இப்போ அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க சாமியை, பழைய சாமியை கும்பிடுவாங்கிறா. எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் விசுவாசத்தை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுங்க. கர்த்தரை விட்டு எந்த காலகட்டத்திலையும் விலகக்கூடாது. எல்லாருமே விலகினால் கூட விலகக்கூடாது. ஒருவேளை உங்களை வழிநடத்தினவர்கள் விலகி போயிருக்கலாம், பாஸ்டர்ஸோ லீடர்ஸோ விலகி போகலாம். அவங்க ஆண்டவர் கிடையாது, அவங்க மனுஷங்க. அவங்களுக்கு ரத்தம் சிந்தலை. அவங்கள் வழி விலகி போனால் கூட அவங்க சரியில்லை, தப்பான வாழ்க்கை வாழ்கிறாங்க, கர்த்தரை விட்டு கர்த்தருக்கு பிரியமாக வாழலை, துன்மார்க்கமான ஜீவனம் பண்ணுறாங்கன்னா கூட அந்த சபையை விட்டு நீங்கள் போகலாம், ஆனால் கர்த்தரை விட்டு போகக்கூடாது. இவன் மாமியா விட்டும் போகிறா, கர்த்தரை விட்டும் போகிறா. ஒரு பால் போனான்னு இருக்கு. கர்த்தர் சில ஆட்களோடு இணைக்கிறார். அவங்கள இணைச்சார்னா இணைச்ச ஆட்களோடு கடைசி வரை இருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. அதான் தேவனோட சித்தம். எதுக்கு இணைக்கிறார்? ஏதோ ஒரு நோக்கத்துக்காக இணைக்கிறார். அந்த நோக்கத்தை விட்டு விலகுறோம், அந்த உறவை விட்டு விலகுறோம் என்றால் அப்போ ஏன் விலகுறீங்கன்னா உங்கள் மாம்சமும் உங்கள் மாம்ச பெருமையும் விலக வைக்கிறதுன்னு அர்த்தம். ஆனால் ரூத்து விலகலை. ரூத்து போனா
ரூத் இறுக்கமா பிடிச்சு ஜாக்கிரதையா போறாங்க. யாரை பின்பற்றி போறா? ஒரு ஏழை விதவை மாமியாவை பின்பற்றி போறா. ஆனா ரூத்துடைய கேரக்டர் பாருங்க, ஜாக்கிரதையான கேரக்டர், ஒரு டெலிஜென்ட்டான கேரக்டர், உறுதியா நிற்கிற கேரக்டர். எருசலேம்ல போனோம் சொல்றான், இன்னைக்கு யாருடைய கண்களை எனக்கு தயவு கிடைக்கும்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காரல, காலையிலிருந்து சாயங்காலம் வரை பொறுக்குனாங்க. யூத கலாச்சாரத்தில் அந்த கறி அறுக்கும் போது கீழே விடுகிறத பொறுக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்னா பொறுக்கிறதுக்கு ஒரு ஆளை பின்னாடி விடுவோம். பார்த்துருக்கீங்களே, வயக்காட்டில் சிந்திச்சுன்னா பொறுக்கிற ஆள் பறக்குவார். அறுக்கு கீழே விழுந்துருச்சுன்னா அதை ஓனர் எடுக்கக்கூடாது. பரதேசிகள் திக்கற்றவர்களுக்கு எத்தனை பேர் போய்க்கிருப்பாங்க. போவாசுடைய கண் இவன் மேலே விழுது. ஏன் விழுது? சீரியஸாக வேலை செஞ்சுருக்கா. உடனே பார்க்குறான், யாருன்னு கேட்குறான். அவள் காலையிலேருந்து இதுவரை வேலை செய்தா, இப்பொழுதுதான் குடிசைக்கு வந்தாங்கிறாங்க. அந்த மக்கள் ரெஸ்ட் எடுக்கும்போது கூட இருக்கா. உடனே சொல்கிறான், இங்கேயே செய்யுங்கிறான். 2ஆம் அதிகாரம் 12. உன் செய்யத்தக்க பலனை, அதான் ரிவார்டு, உன் செய்யத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்றார். கர்த்தர்ட்ட வந்தா, உறுதியா நின்னா பரிபூர்ண பலனை பெற்றால். போனா கொஞ்ச நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு போயிருந்தான்னா, போனா காலைல 6 மணிக்கு போனா 11 மணிக்கு வீட்டுக்கு போயிருந்தான்னா போவாஸ் பார்த்துருக்க மாட்டான். ஜாக்கிரதையா செஞ்சா, சரியான ஐக்கியத்தோடு கடைசி வரை ஒட்டிக்கிட்டு இருந்தா ரிசல்ட்டு எங்க பொறுக்க போனாலும் அங்கே எஜமானியா மாறினா. அதான் ரிவார்டு. எது உங்க கையில கொடுக்கப்பட்டுச்சோ சின்சியரா இருங்க, உண்மையா இருந்தீங்கன்னா உங்க கை ஆளுகை செய்யும்.